Hello students, exercise 4.2 அதில் 14 sum அதான் பார்க்க போகிறோம். How many strings are there using the letters of the word intermediate? If first subdivision, the vowels and consonants are alternative. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா intermediate அப்படின்ற இந்த வேர்டில் உள்ள லெட்டர்ஸ் அதில் vowels and consonants alternative arrange பண்ணோம் அப்படின்னாக்கா how many strings form பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. Okay, how many strings are there using the letters of the word intermediate? So intermediate அதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். The vowels and consonants. So இதில் உள்ள vowels தனியாகவும் இதில் உள்ள consonants தனியாகவும் ரைட் பண்ணியிருக்கேன். ஆர் அல்டர்னேட்டிவ் அப்படின்னா vowels அதிகமாக இருந்து consonants கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு vowelsஐ எழுதி அதுக்கு நடுவில் consonantsஐ எழுதி அரேஞ்ச் பண்ணிடுவோம். இல்லைன்னா consonants அதிகமாக இருந்து vowels கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கான்சோனன்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதி vowels அதுக்கு நடுவில் எழுதி அரேஞ்ச் பண்ணிடலாம். பட் இங்கே எப்படி இருக்குன்னா vowelsம் 6 லெட்டர்ஸ் இருக்கு, கான்சோனன்ட்ஸும் 6 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ எதை ஃபஸ்ட்டில் எழுதுறது அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுக்கல. அப்போனா ஃபஸ்ட்டு பிளேஸில் vowelsஸை வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் கான்சோனன்ட்ஸ் வச்சோம் அப்படின்னாக்கா அது ஹவு many வேஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னும் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட்ஸை வச்சுக்கிட்டு அடுத்தது வவல்ஸை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஹவு many வேஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட்ஸை அல்டர்னேட்டிவா வச்சுக்கிட்டு எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு எத்தனை கேஸ் இருக்கு அப்படின்னாக்கா 2 கேஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து vowels ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க மாதிரி நான் கன்சிடர் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல vowel வந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன வரணும்? கான்சோனன்ட். அடுத்து என்ன வரணும்? vowel. நெக்ஸ்ட் என்ன வரணும்? கான்சோனன்ட். நெக்ஸ்ட் vowel. நெக்ஸ்ட் கான்சோனன்ட். next vowel, next consonant, next vowel, next consonant, next vowel, next consonant. இப்போ டோட்டலா எத்தனை vowel இருக்கு? 2 4 6. டோட்டலா எத்தனை consonants இருக்கு? 2 4 6. ஓகே, இப்போ இதுல vowels எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 2 4 6. ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு n factorial that is equal to what is the formula? 1 into 2 into dot 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 n. இப்போ இதில் n ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை how many waysல அரேஞ்ச் பண்றோம்? n factorial waysல. லைக் தட் 6 ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை how many waysல அரேஞ்ச் பண்ணலாம்? 6 factorial waysல. So 6 factorial divided by vowelsல I வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 2 டைம்ஸ். So 2 factorial. அதே போல E வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 3 டைம்ஸ். So 3 factorial into இப்போ கான்சோனன்ட்ஸ். கான்சோனன்ட்ஸ் டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 6 லெட்டர்ஸ். ஸோ 6. இதுல n ஆப்ஜெக்ட் இருந்தா how many waysல அரேஞ்ச் பண்றோம்? n factorial waysல. லைக் தட் 6 ஆப்ஜெக்ட் இருந்தா அது how many waysல அரேஞ்ச் பண்ண முடியும்? 6 factorial waysல. ஸோ 6 factorial divided by t வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 2 டைம்ஸ். So 2 factorial. இப்போ ரிமைனிங் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதை எழுதி மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஓகே,
இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். அதே போல இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கான்சோனன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கான்சோனன்ட். நெக்ஸ்ட் என்ன வரணும்? வவல். அடுத்து என்ன வரணும்? கான்சோனன்ட். அடுத்து வவல். அடுத்து என்ன வரணும்? கான்சோனன்ட். நெக்ஸ்ட் என்ன வரணும்? வவல். அடுத்து என்ன வரணும்? கான்சோனன்ட். நெக்ஸ்ட் என்ன வரணும்? வவல். நெக்ஸ்ட் என்ன வரணும்? கான்சோனன்ட். நெக்ஸ்ட் என்ன வரணும்? வவல். நெக்ஸ்ட் என்ன வரணும்? கான்சோனன்ட். நெக்ஸ்ட் என்ன வரணும்? வவல். இப்போ இதுல டோட்டலா எத்தனை கான்சோனன்ட் இருக்கு? 6 கான்சோனன்ட்ஸ். இதுல டோட்டலா எத்தனை வவல்ஸ் இருக்கு? 6 வவல்ஸ். சோ இப்போ இதுல கான்சோனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்ப இதுல டோட்டலா எத்தனை கான்சோனன்ட்ஸ் இருக்கு? 6 கான்சோனன்ட்ஸ். சோ 6. n ஆப்ஜெக்ட் இருந்தா அத how many waysல அரேஞ்ச் பண்றோம்? n factorial waysல. லைக் த 6 ஆப்ஜெக்ட் இருந்தா அத how many waysல அரேஞ்ச் பண்ணலாம்? 6 factorial waysல. சோ 6 factorial divided by t வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 2 டைம்ஸ். சோ 2 factorial. மத்த எல்லாமே ஒரு டைம் தான் இருக்கு. சோ அதை விட்டுறலாம். into vowel எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 6 லெட்டர்ஸ் இருக்கு. how many waysல அரேஞ்ச் பண்ண முடியும்? 6 factorial waysல. so 6 factorial divided by I வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 2 டைம்ஸ். so 2 factorial. E வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 3 டைம்ஸ். so 3 factorial. மத்ததெல்லாம் ஒரு டைம் தான் இருக்கு. so அதை விட்டுறலாம். இப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ 6 factorial divided by 2 factorial into 3 factorial into 6 factorial divided by 2 factorial plus 6 factorial divided by 2 factorial into 6 factorial divided by 2 factorial into 3 factorial. இப்போ இதுல ரெண்டு 6 factorial divided by 2 factorial 3 factorial into 6 factorial divided by 2 factorial இருக்கு. அப்ப இத வந்து எப்படி எழுதலாம்னா 2 times of 6 factorial divided by 2 factorial into 6 factorial divided by 2 factorial into 3 factorial அப்படின்னு எழுதிடலாம். இப்போ பாருங்க 2 into இப்போ இங்க வந்து 6 factorial அத 2 factorial வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். so 6 into 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial. அதே போல இந்த 6 வந்து 3 factorial வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கேன்சல் ஆயிடும். so 6 into 5 into 4 into 3 factorial divided by 2 factorial அதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 into 1 3 factorial அதை அப்படியே வச்சிருக்கோம். இப்போ 2 factorial get cancel 3 factorial get cancel. இப்போ இங்க வந்து 1 2 are 2 1 2 are 2. இப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கு? 6 5 are 30 30 into 4 4 3 are 12 120 120 into 3 into இதை மல்டிப்ளை பண்ணோம் 6 5 are 30 30 into 4 120. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 3 2 0 0. ஸோ இத்தனை வேஸ்ல கான்சோனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸை அல்டர்னேட்டிவா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். The second subdivision, all the vowels are together. So
நான் vowels எல்லாத்தையும் டுகெதரா ரைட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் உள்ள கான்சோனன்ட்ஸ் இதை தனியா ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த vowels எல்லாமே ஒரே ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா இது ஒன் ஆப்ஜெக்ட். அப்ப இங்க ஒன்னு இருக்கு, சோ 2, இங்க ஒன்னு 3, இங்க ஒன்னு 4, இங்க ஒன்னு 5, இங்க ஒன்னு 6, இங்க ஒன்னு 7. சோ 7 ஆப்ஜெக்ட். இப்போ இதுல n ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா how many waysல அரேஞ்ச் பண்றோம்? n factorial waysல. லைக் தட் 7 ஆப்ஜெக்ட் இருந்தா how many waysல அரேஞ்ச் பண்றோம்? 7 factorial ways. அதே போல இந்த 6 வவ்வலும் ஒரே ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இந்த 6 ஆப்ஜெக்டும் அதுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அப்படியே ஒரு சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள ஐ வந்து செகண்டும், செகண்ட் உள்ள இ வந்து ஃபர்ஸ்ட், இப்படி அதுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அப்படியே ஒரு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த 6 லெட்டர்ஸையும் அதுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா how many waysல அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 6. இப்போ n ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா how many waysல அரேஞ்ச் பண்றோம்? n factorial waysல. லைக் தட் 6 ஆப்ஜெக்ட் இருந்தா how many waysல அரேஞ்ச் பண்ண முடியும்? 6 factorial ways. So 6 factorial divided by e வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 3 டைம்ஸ். So 3 factorial. I வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 2 டைம்ஸ். So 2 factorial. மத்ததெல்லாம் ஒரு டைம் தான் இருக்கு. So அதை விட்டுறலாம். அதே போல இதுல வந்து t எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு? 2 டைம்ஸ். So 2 factorial. மத்ததெல்லாம் ஒரு டைம் தான் இருக்கு. சோ அதை விட்டுறலாம். That is equal to 7 factorial into 6 factorial divided by 3 factorial into 2 factorial into 2 factorial. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 7 factorial 3 factorial வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ 7 into 6 into 5 into 4 into 3 factorial. அதே போல இந்த 6 ஃபேக்டோரியல 2 ஃபேக்டோரியல் வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். So 6 into 5 into 4 into 3 into 2 factorial divided by 3 factorial into 2 factorial into இந்த 2 factorial டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது. So அதை எக்ஸ்பாண்ட் பண்ணிரோம். இப்போ பாருங்க 3 factorial 3 factorial 2 factorial 2 factorial 1 2s are 2 2 2s are 4. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 7 into 6 into 5 into 4 into 6 into 5 into 2 into 3. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 7 6 are 42. So 42 into 5 4s are 20. So 20, 6 5s are 30. 30 into 2 is 60. 60 into 3 is 3 6 are 18. So 180. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 151200. The third subdivision, vowels are never together. இப்போ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா vowels together வராம வச்சுக்கிட்டு how many strings ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து சிம்பிளா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுல இருந்து vowels together அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா vowels never together கிடைச்சிடும். So intermediate அதை கன்சிடர் பண்றேன். I N T E R M E T I A T E.
இதுல டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு 2 4 6 8 10 12 இப்ப n ஆப்ஜெக்ட் இருந்தா how many waysல அரேஞ்ச் பண்றோம் n factorial waysல like that 12 ஆப்ஜெக்ட் இருந்தா how many waysல அரேஞ்ச் பண்ணலாம் 12 factorial divided by I வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு 1 2 so 2 factorial T வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு 1 2 so 2 factorial E வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு 3 டைம்ஸ் so 3 factorial இப்ப மத்தது எல்லாமே ஒரு டைம் தான் ரிப்பீட்டேஷன்ல இருக்கும் சோ அதை விட்டுறலாம் that is equal to 12 factorial divided by 2 factorial 2 factorial 3 factorial இப்ப இந்த 12 factorial அத 3 factorial வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம் so 12 into 11 into 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 factorial divided by 2 factorial expand பண்ணோம் அப்படின்னா 2 into 1 இதை expand பண்ணோம் அப்படின்னா 2 into 1 3 factorial அதை அப்படியே வச்சிரும் 2 factorial சரி 3 factorial get cancelled 1 2s are 2 2 2s are 4 1 2s are 2 1 2s are 2 அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 12 into 11 into 10 into 9 into 8 into 7 into 6 into 5 இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும் 12 into 11 so என்னது 1 into 2 is 2 1 into 2 is 2 1 into 1 is 1 1 into 1 is 1 so 2 3 1 132 இங்க 10 nines are 90 so 90 8 sevens are 56 6 5s are 30 இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 9 9 5 8 4 0 0 இப்போ நமக்கு என்ன வேணும் vowels are never together அப்ப vowels are never together வேணும் அப்படின்னாக்கா total number of arrangements அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும் vowels together அப்ப total number of arrangements எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் 19958400 minus vowels are together அது நம்ம செகண்ட் சப்டிவிஷன்லயே கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட வேல்யூ என்ன 15 12 0 0 இப்போ இத மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19807200 so இத்தனை வேஸ்ல vowels never together அப்படின்னு வச்சுக்கிட்டு இத்தனை ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் fourth subdivision no two vowels are together two vowels together வராம வச்சுக்கிட்டு how many strings ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க no two vowels are together அப்படின்னா vowels together வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்ப vowels alternative வரணும் அப்படின்னு அர்த்தம் இதுல vowels alternative வந்துச்சு அப்படின்னா கான்சோனன்ட்ஸ் எப்படிதான் வரும் alternative தான் வரும் இப்ப இதுல vowels and consonants are alternative அப்படின்னு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அதே क्वेश्चन தான் கொஞ்சம் வேர்டிங்ஸ் மாத்தி நோ
2 vowels are together அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்டிஷனுக்கு உண்டான ஆன்சர் தான் ஃபோர்த் சப்டிஷனுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஃபோர்த் சப்டிஷனுக்கு வந்து சேம் அஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்படின்னு டைரக்டா எழுதிடலாம். அப்ப நீங்க என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 4320 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதே தான் ஃபோர்த் சப்டிவிஷனுக்கும் ஆன்சர். இப்போ டைரக்டா இதை எடுத்து எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ.